பலர் பொன்னை பாதுகாப்பது போல காலத்தை பாதுகாப்பதில்லை. நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, செல்போனா நமக்கு விளைவது தீமைதான். உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணியரே, எங்களை வெல்லவிருக்கும் எதிரணியருக்கும் பொதுமக்களுக்கும் என வணக்கங்கள். செல்போனால் நமக்கு மாற்றத்தை மதிக்கும் நடுவர்களுக்கும் மாற்றத்தை உருவான நிலைகளுக்கும் என் அன்பான வணக்கம். முன்வரிசையிலே இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க யாராவது நினைச்சு பார்த்தீங்களா? நான் பேசும்போது உங்க போன் எடுத்து பேசணும்னு நீங்க யாராவது நினைச்சீங்களா? அது நீங்களா செய்வீங்கல்ல அப்படின்ற அளவுக்கு கூட நம்மளை யோசிக்க வச்சதே கிடையாது. பெரும்பாலும் ஒரு காமனரா, ஒரு சாமானியரா நமக்கு செல்போனை பற்றி என்ன தெரியும்னா, நம்ம செல்போனை எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, ஒன்று கால்ஸு, அதுக்கு அடுத்து முக்கியமாக நம்ம பப்பா இப்போ அதுக்கு தீமையை எடுத்துரைக்கிறதுக்காக கலைவாணி ராமகிருஷ்ணன் அவங்க வராங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்கலாம். மனிதன் கருவிகளை உருவாக்கினான். ஆனால் சில கருவிகள் மனிதனை உருவாக்க தொடங்கின. சில கருவிகள் மனிதர்களை தவறா பரப்பணும் அப்படின்னா இந்த சோசியல் மீடியா மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம அதை ஒரு பகிர்ந்து விட்டா போதும். அந்த கருத்துக்கள் எவ்வளவு தூரம்னாலும் எவ்வளவு மக்களுக்கு தெரிஞ்சுக்கவே ஆராயவே இல்லாம பரப்பப்படுது. இன்னைக்கு பெண்களுக்கு கூடவே ஒரு காவலர் இருப்பது போல இந்த காவலர் செயல்பட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஷேர் பண்ணா போதும், உடனே அவசர அழைப்பு காவல்துறைக்கும் நமது நெருங்கிய உறவுகளுக்கும் அந்த தொடர்பு போயிடும். எவ்வளவு நல்ல விஷயம் இதெல்லாம். இன்னைக்கு சின்ன சின்ன இருக்காங்க. காலையில எழுந்த உடனே நம்ம எல்லாரும் வேகமா தேடுறது நம்மளோட செல்போன் தான். இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபைனலா நம்ம பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிறதும் நம்ம செல்போன் தான். அந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப நம்ம ஸ்கூல்ல 45 நிமிஷம் ஒரு பீரியட் ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா ஒருத்தவங்க கண்டினியூஸா 45 நிமிஷம் தான் ஒரு விஷயத்துல கவனிக்க முடியும். ஆனா இப்ப